காலம் 2050. இடம் எதிர்கால சென்னை, நியூ சென்னை. ஒரு விசித்திரமான விண்வெளி போர்ட்டல் சென்னை மெரீனா கடற்கரைக்கு மேலே திறக்கிறது. அதிலிருந்து தானோஸ் போன்ற ஒரு பயங்கரமான வேற்றுகிரக வில்லன் தனது சிட்டாரி படைகளுடன் இறங்குகிறான். அவனது நோக்கம் தென்னிந்தியாவில் மறைந்திருக்கும் சக்தி வாய்ந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் போன்ற ஒரு பழமையான கல்லை கைப்பற்றுவது. நகரம் அழியும் தருவாயில் இருக்கிறது. இராணுவம் தோற்றுவிட்டது. மக்கள் நம்பிக்கை இழக்கும் நேரத்தில் ஒரு புதிய கூட்டணி உருவாகிறது. கதாபாத்திரங்களின் அறிமுகம். சூப்பர் ஸ்டார் அயன் மேன். வானத்திலிருந்து ஒரு சிவப்பு மற்றும் தங்க நிற கவசம் மின்னல் வேகத்தில் பறந்து வருகிறது. எல்ஐசி கட்டிடத்தின் உச்சியிலிருந்து கீழே இறங்கும் அந்த உருவம் தனது ஹெல்மெட்டை கழற்றுகிறது. அது ரஜினி. வசனம். கண்ணாடியை ஸ்டைலாக தூக்கிப் போட்டுவிட்டு, பேரட் கேட்டாலே அதிரும், ஆனா இந்த முறை அதிரப்போறது நான் இல்ல, அந்த ஏலியன்ஸ். ஜார்வஸ், ஆக்டிவேட் த மகிழ்ச்சி புரோட்டோகால். 2. உலகநாயகன் ஸ்ட்ரேஞ்ச். திடீரென காற்றில் ஆரஞ்சு நிற நெருப்பு வளையங்கள் தோன்றுகின்றன. நேரத்தையும் காலத்தையும் கட்டுப்படுத்தும் ஞானியாக கமலவாசன் வெளியே வருகிறார். அவர் கையில் மந்திர புத்தகத்திற்கு பதில் ஒரு ஓலைச்சுவடி இருக்கிறது. இது வெறும் போர் இல்லை, இது ஒரு கலை. ஒவ்வொரு அசைவிலும் ஒரு சரித்திரம் இருக்கும். அதை மாற்றப்போவது நான். 3. தளபதி கேப்டன். தரையில் சிதறி ஓடும் மக்களை காப்பாற்ற ஒரு கேடயம் காற்றை கிழித்துக் கொண்டு வருகிறது. அதை லாவகமாக பிடித்துக்கொண்டு நீல நிற உடையில் விஜய் நிற்கிறார். வசனம். நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா ஏன் பேச்ச நாளே கேட்க மாட்டேன். அசெம்பிள். 4. தல தார். வானம் இருளடைகிறது. இடி முழங்குகிறது. ஒரு மிகப்பெரிய மின்னல் தாக்கிய இடத்திலிருந்து கையில் மிகப்பெரிய சுத்தியலுடன் அஜித்குமார் வெறிப்படுகிறார். அவர் வரும் வேகம் ஒரு ரேஸ் பைக்கை விட அதிகமாக இருக்கிறது. வசனம். எத்தனை பேர் வந்தாலும் சரி, சிதறவிடுவோமா? காவியப்போர். த பேட்டில். 4 பெரும் சக்திகளும் ஒன்றாக இணைகின்றன. படத்தில் உள்ளபடி பிளாக் பேந்தர் மற்றும் ஹல்க் ஆகியோரும் இவர்களுடன் இணைகிறார்கள். ரஜினி அயன்மேன் வானில் பறந்து சென்று லேசர்களை பாய்ச்சுகிறார். ஒவ்வொரு முறை சுடும்போதும் லக்கலக்கா என்ற சத்தம் கேட்கிறது. கமல் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தனது மந்திர சக்தியால் எதிரிகளை ஒரு கால சுழற்சிக்குள் சிக்க வைக்கிறார். விஸ்வரூபம் எடுத்து எதிரிகளை குழப்புகிறார். விஜய் கேப்டன் அமெரிக்கா தரையில் நின்று எதிரிகளின் தாக்குதலை தனது கேடயத்தால் தடுத்து, கூட்டத்தில் தனியா நின்னாலும் கெத்தா நிப்பேன் என முன்னேறி செல்கிறார். அஜித் தனது சுத்தியலை தரையில் ஓங்கி அடிக்க அந்த அதிர்வலையில் எதிரிகள் தூக்கி வீசப்படுகிறார்கள். கிளைமாக்ஸ். வில்லன் இப்போது தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி சென்னையை அழிக்க முயற்சிக்கிறான். கமல். ரஜினி, உங்களின் எனர்ஜி சோர்ஸ் எனக்கு வேண்டும். விஜய், அஜித், மின்னலை ஷீல்டு மேல் பாய்ச்சுங்க. அஜித். ரெடி. 4 பேரும் தங்கள் சக்தியை ஒன்றாக இணைக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒளி வெள்ளம் ஏற்படுகிறது. வில்லனின் படை சாம்பலாகிறது. வெற்றிக்குப் பிறகு அவர்கள் 4வரும் படத்தில் உள்ளபடி நடந்து வருகிறார்கள். பின்னணியில் சென்னை அமைதியாக உறங்கச் செல்கிறது. முடிவுரை. ரஜினி விஜயை பார்த்து, அடுத்து என்ன பிளான் என்று கேட்க, விஜய், ஐ எம் வெயிட்டிங் அடுத்த மிஷனுக்கு என்று சிரிக்கிறார். அங்கே டைட்டில் கார்டு போடுகிறார்கள். தமிழ் அவெஞ்சர்ஸ் வில் ரிட்டர்ன்.